பேர் என்னம்மா? சாய்ஸ். உட்காரு ஜாய்ஸ். எதுக்கு இவ்ளோ சோகமா இருக்க? தைரியமா இரு. அன்னிலிருந்து அது அப்படிதான் ஒண்ணும் கிடையாது. அவ்வளவு அழகா இருக்கு பொண்ணு. என்னம்மா நீங்க சொல்றீங்க? டார்ச்சர் பண்றாங்க மேடம். மனசு நம்ம அந்த ஒரு டார்ச்சர் பண்றாங்க. இது வந்து ஒரு விஷயம் புரியுது. தம்பி ஒரு விஷயம் சொல்றேன். இருங்க, ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நம்ம கலரோ நம்ம உருவமோ வந்து நமக்கு டெஃபினிஷன் கிடையாது. ஒரு நிமிஷம் கேளுங்களேன். நான் அதை பாக்குறதா இருந்தா கல்யாணம் அந்த பொண்ணை பார்த்த பிறகு ஒரு நிமிஷம் தம்பி, நீங்க சொல்லுங்கம்மா என்ன நடந்தது? ஃபர்ஸ்ட் அவங்க தான் பொண்ணு பார்க்க வந்தது. வந்த உடனே வந்து பொண்ணு பார்க்குற அன்றைக்கே வந்து அவர் வந்து என்கிட்ட வந்து பேசினார். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டார். நான் சொன்னேன் அம்மா அப்பா என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் எனக்குன்னு சொன்னேன். திரும்பவும் அதே கேட்டேன், அந்த வார்த்தை கேட்டேன். இல்லை, நான் இது வரைக்கும் நான் எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அதுதான் நான் கேட்டேன், இனியும் அப்படி தான் எங்கள் அம்மா அப்பா சொல்கிறது தான் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணாங்க. அப்புறம் 3rd டேவோ 4th டேவோ நினைக்கிறேன், எனக்கு அவர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணார். நான் தான் வந்து அன்புன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணார். என்னோடய ஃபோட்டோ வந்து எங்கள் ரிலேட்டிவ் கேட்குறாங்க. அப்போது ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணேன். அதுலேருந்து எங்களுக்குள்ளே வந்து டெக்ஸ்ட் பண்ணி பேச ஆரம்பித்தோம். அப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. என்கேஜ்மெண்ட் நடுவில் முன்னாடியே நாங்கள் கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். என்கேஜ்மெண்ட் முன்னாடி ஒரே ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் நிறைய வாட்டி வீட்டுக்கு வந்திருக்காரு அவர். நாங்களும் வெளியே போயிருக்கோம். நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். இந்த என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா அவரோட ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது. அதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட நல்லா பேசினார். நான் ஃபோன் பண்ண மாட்டேன், அவராக எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே தான் இருப்பார். என்கேஜ்மெண்ட் பண்ண டெய்லி இது ஒரு ரொட்டீன் ஒர்க் ஆகிடுச்சு எனக்கு. நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்தோடனே அவர் எனக்கு ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணிவிட்டு நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். நான் அவ்வளோவா தூங்க கூட மாட்டேன், பேசிகிட்டே தான். அவர் கூப்பிடுவாரா, நீங்கள் கூப்பிடுவீங்களா? அவரும் கூப்பிடுவார், நானும் கூப்பிடுவேன். இதில் வந்து நான் தான் அவரை கூப்பிட்டேன்னு அப்படின்னு சொன்னால் அது போய் என்னப்பா? இல்லை மேடம், பில் எடுத்து பாருங்க யார் அதிக வாட்டி பண்ணியிருக்காங்க. நீங்க பண்ணதே கிடையாதா? ரேர் மேடம். நான் எப்பயாவது ஏதோ இம்பார்ட்டண்டாக ஒர்க் பேசியிருப்பேன் ஒழிய நான் ஃபோன் அட்டன் பண்ணலன்னா அடுத்த கால் வந்து என் தம்பிக்கு வரும், இல்லைன்னா எனக்கு வரும். ஜாய்ஸ் கிட்ட கூட ஜாய்ஸ் இல்லையா அத்தை அப்படின்னு எப்படி நம்புறது பாரு. கேளுங்க. அப்படி நடந்ததே இல்லையா தம்பி? ஃபோன் பண்றதே இல்லை நீங்க? ரொம்ப ரேர் மேடம். நான் அர்ஜென்ட்டா எதனா பேசணும், இம்பார்ட்டண்டா எதனா பேசணும். நிச்சய காரியம் ஃபுல்லா அவன் தான் பார்த்தான் மேடம். இவர் இல்ல முழுமையா நம்பறாங்க. நிச்சய காரியம் ஃபுல்லா இவன் தான் பார்த்தான். அதனால இவன் தான் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருந்தது. அவங்க வீட்ல என்னென்ன நடக்குதோ அப்டேட் எல்லாமே சொல்லிட்டே இருப்பாரு. வீட்டில் என்ன நடக்குது, எங்கள் அம்மா இப்படி பேசினாங்க, எங்கள் அப்பா இப்படி பேசினாரு, இன்னைக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சு, எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக என்ன நடக்குதோ அதெல்லாம் எனக்கு சொல்லிட்டே இருப்பார். ஆமா, நீ கால் பண்ணி கேட்டவன் தான். காலையில் கிளம்பும் போதும் பஸ் ஏறும் போதும் காலையில் கால் பண்ணுவார். ஆஃபீஸ் போகிற வரைக்கும் பேசுவோம். அதுக்கப்புறம் நான் தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸ் விட்டு கிளம்பும் போதும் ஃபோன் பண்ணுவார். வணக்கம்மா. அம்மா எதுக்கு வந்திருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் வந்திருக்கீங்க? பாப்பாவை குணப்படுத்தேன். எப்படி இப்படி ஆச்சுமா? எதனால இப்படி இருக்காங்க? பெருசு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து கொஞ்சம் நைன்னு தான் இருக்கும். சின்னவ போட்டு இருப்பான். எப்போலேருந்து இப்போ இந்த மாதிரி ஆனாங்க? சின்னவ கல்யாணம் ஆன பிற்பாடு தான். என்ன நடந்ததுமா கல்யாணத்துக்கு அப்புறம்? கல்யாணத்தப்போ ஒரு வருஷம் அங்கே இருந்தாங்க. அப்புறம் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு மெட்ராஸ்க்கு மாற்றியாச்சு. 3 மாதம் கழித்து கூட்டிகிட்டு போகிறேன். அப்படி அப்புறம் திரும்பி வரவே இல்லை. நீங்க கூப்பிட்டு கேட்கலையா? ஏன்? அவதான் அடிக்கிறான்னு சொல்றா. அப்ப நீங்க கேட்கல? எங்க வீட்லயே ஒரு என்னமோ பத்திரமோ என்னமோ வச்சு அவர் போட்டோ ஓட்டி இருந்தது. அதை எடுத்து பார்த்துட்டு போலாட்டுக்குது. அதுக்கு பொறுத்துன்னு போட்டாட்டு அதுக்கு அடிச்சுட்டு பார்த்தேன். எதுக்கு நீ போட்டோ ஓட்டி பத்திரத்தை வச்சிருக்கேன்னு அடிச்சுட்டாங்க. ரொம்ப அடிச்சதுல தான் அது பயந்துட்டு தானா ஓடி வந்துச்சு. யாரோட பத்திரம்? அதான் அது தெரியும், அவருடைய அவங்களுடைய. இப்போ என்னெல்லாம் பிரச்சனை இருக்குமா உங்களுக்கு? அதான் இந்த பிள்ளைங்க பெருசு மண்டையை போட்டு செவுத்துல அடிச்சுக்கிறான், தலையை போட்டு பிச்சுக்கிறான், வீட்டில் இருக்கிற யானும் போட்டு உடைக்கிறான். நம்ம பேச்சு உங்க வீட்டில் இந்த மாதிரி வேற யாருக்காவது இருந்திருக்காமா? இல்லை. உங்க குடும்பத்துல இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. யாரும் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு. ஆனால் எங்கள் அக்கா பொண்ணும் இப்போ இவ்வளோ கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆன பிற்பாடு தான்
இது மாதிரி இருந்து அவங்க கரூர் பைபாஸ் ரோட்டில் காமிச்சு சரி பண்ணிட்டாங்க ஆஸ்பத்திரியில், பைபாஸ் ரோட்டு ஆஸ்பத்திரி. இதே மாதிரிதான் இருந்ததா? ம். நீங்க ஏன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போல? மாத்திரை நம்ம கொடுத்தாவே சாப்பிட மாட்டேங்கிறாங்களே. நீங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனீங்களா? அங்கே கூட்டிகிட்டு போகல. அப்புறம் எப்படி மாத்திரை கொடுத்தீங்க? திருச்சியில் காமிச்சிருக்காங்க. திருச்சியில் காட்டினார். அவங்க அப்பா காட்டினார். அவங்க அப்பா இருக்கும்போது திருச்சியில் காட்டினார் பெரிய பாப்பாவுக்கு. அந்த மாத்திரை ஒரு மாத்திரை, அந்த மாத்திரையை வச்சு கொடுத்துட்டு வந்தேன். அது கம்பெனிக்காரங்களும் இப்போது 6 மாதமோ 1 வருஷமோ ஆச்சு நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் போட்டேன். அது போட்டேன், எல்லாத்தையும் திட்டுறா, எல்லாத்தையும் சண்டை போடுறா. மாத்திரை நீங்க அப்படியே வாங்கிக்க கூடாது, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாதான். அதனால தான் விட்டுட்டேன். அது ஒரு டாக்டர்கிட்ட போக வேண்டியதானேம்மா? ஒரு மாசத்துக்கு ஒருக்க காமிச்சாதான் அவங்களுக்கு என்ன என்னால முடியல. வரமாட்டேங்குதுங்கம்மா. நான் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்குது. இப்ப நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டேங்குது. அங்கேயும் புதன்கிழமை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு திருச்சியிலேருந்து டாக்டர் வராரு, போய் காட்டுங்கன்னு சொன்னாங்க. அவங்க நர்ஸு சொன்னாங்க. நான் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறோம்மா. அதான் மேடம், அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஆண்கள் துணை இல்லை, ரெண்டாவது பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். இதுதானுங்களே மெயினே. ஆள் சப்போர்ட் இருக்கணும், பணமும் இருக்கணும், ரெண்டுமே அவங்களுக்கு இல்லாத நல்ல ஒரு ஆர்வம் கஷ்டப்படுறாங்க. இருந்தா நம்ம கூப்பிட்டதே ஐயோ அம்மா கூட போய் நம்ம உடம்ப காப்பாத்திக்கலாங்கிற ஒரு எண்ணமும் வரமாட்டேங்குதுங்கம்மா. ஐயோ இப்போ ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு அவங்க நேரம் சுயநினைவிலே இல்லாதப்ப அவங்களுக்கு இப்படி அதான், இருக்குன்னு எப்படி பிரச்சனையே தெரியும்? அதான். நமக்கு இப்படி பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு என்ன தெரியும்? கூப்பிட்டா வருவாங்களா? வரமாட்டாங்க. இப்ப வருவாங்களா உள்ள கூப்பிட்டா? வருவாங்க. யார் அது? லக்ஷ்மி சாதனாவா? அனுராதா. அனுராதா, எப்படி இருக்கீங்க அனுராதா? வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். நமஸ்காரம். கொஞ்சம் வணக்கம்மா. என்ன சத்தமே வரல? 400 வயசு வரை யாருமே சாகவே இல்லை, எல்லாருமே உயிரோட இருக்கோம். அதுக்கப்புறம் 10,000 வயசு வரை கூட வாழ்ந்தாங்களா, 40,000 வயசு வரை எல்லாருமே வாழ்ந்துட்டே தான் இருக்கோம். இதே மாதிரியா இப்போ எப்படி இருக்கோமோ குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அப்புறம் இதே மாதிரியா தான் இருந்தோம். நீ எம்காம் படிச்சிருக்கியாம்மா? 12 வயசுல 18 வயசா இருந்தா மட்டும் செத்துக்கோங்க அப்படி இருக்கு. நம்ம போய் கேட்டா நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஓகே படிக்கலாம் போல. ஆனா அனுராதா, நான் சொல்றது கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுவியா? சரி, நீ ஸ்கூலுக்கு போனியாம்மா? எத்தனாவது வரை படிச்ச? அவ என்னோட பொண்ணா, அவளா எனக்கு சொல்றேன்னு சொல்லி அது சொல்றா. 300 நாள் தான் பள்ளிக்கூடம் படிச்சோம். 1000 days 1 year. அதனால 10 வருஷம் ஆயிடுச்சு போல இருக்குன்னு நினைச்சோமா. பார்த்தா 3 வயசு தான் அவட அண்ணா. டிவியில் சமைச்சு சாப்பிட்றப்ப ஈஸியாக சமைக்க உணவு அது டேஸ்டாக இருந்ததுன்னு சொல்லி அதுக்கோசரம் ஹேர் ஸ்டைல் மாறிடுச்சா. பாதி முடியும் மட்டும் கட் பண்ணாமா, தலை சீப்பு வச்சு சீவாதனால எவ்வளோ ஜட முடியாட்டம் வந்து சிலையாயிடுவோமா. கடலை நெவ்வூரா இருந்தா வீடு மாதிரி கட்டி சிலையாவே மாறி அப்புறமா சரியாகி வந்தோம். அதனால மூஞ்சி மாறிக்குமா, ஃபேஸை ஜட பண்ணியிருந்தாவா உங்களை மாதிரி எனக்கு ஃபேஸ் மாறிடுச்சு மூஞ்சி. அதனால யாரும் ஒரு ஆகிடும். நிறைய பேர் வீட்டுக்கா போகவே முடியலையா, காணும் தேடிட்டு இருக்காங்களா. இல்லை குதிரைவால் மாதிரி குட்டி உண்டா விரல் சோட்டுக்கு தான் தலைமுடி பண்ணி வச்சுருக்காங்க. கரெக்டாக ரிப்பேர் அப்போ கல்யாணம்னு பண்ணி வச்சுருந்தா காணும் மாற்றி தேடுங்க. నువ్వేం చదివిండవా? అదే నువ్వేం చదివిండవా? வாய்ட்டா అనురాధా அண்ணா அப்பாங்களா அங்கே அண்ணனா ఏమి చదివితివి? எங்க மாதிரி இருந்தாளா? ఏం చదివిండవా? 10வது ఎంకామ్ కదా? எம்கான் தான் ஒரே கரஸ்ல. கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சியா? கரஸ்ல படிச்சியா? எம்காம்க்கு முன்னாடி என்ன படிச்ச? தான்தோட பிள்ளை கிண்ட வயசுனா அதுக்கு அதோட பிள்ளைங்க. பிகாம் படிச்சியா? பிகாம் படிச்சியா? பிகாம்லாம் படிக்கல. நீ பாட்டு பாடுவியா? என்ன பாட்டு உனக்கு ரொம்ப பிடிக்கும்?